மக்களே, வெல்கம் டு வெள்ளக்கோல் முருகேஷ் அக்ரி யூடியூப் சேனலுங்க. வாங்க நம்ம ரொட்டீன் ஒர்க்கை பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சு தோட்டத்துக்கு வந்தாச்சு. அப்படியே இங்கே பாருங்கள், தூக்கு முட்டி போசி நம்ம ஜிம்மிக்கு சாப்பாடு ப்ளஸ் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் தண்ணீர். மணி 9 ஆச்சு. கொஞ்சம் குயிக்காக வேலையை முடிக்கணும், ஏன்னா 10 மணிக்கு நம்ம வேலைக்கு போகணும். ஸோ கொஞ்சம் விரைந்து செயல்பட வேண்டும் நண்பா. இங்கே பாருங்கள், நம்ம ஆடு மாடு கிடாய், அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விவசாய பூமி. நல்லா இருக்குல்ல பார்க்குறக்கு. சிட்டி வாசிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு வித்தியாசமான காட்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. எனவே ரொம்ப இங்கே பாருங்கள், நம்ம ஏரியாவில் இப்போ மான்கள் வந்துருச்சுங்க. நிறைய பெருகிருச்சு. முதல்ல 1 மானம் 2 மானம் இப்போ பார்த்திங்கன்னா 10-20 மான் கூட்டமாக வருது. இந்த பில்லு சீமை பில் சொல்லணும்னால மாட்டுக்கு அறுத்து போடுறதுக்கு, அதை பாருங்கள் எப்படி கடிச்சு வச்சுருக்குது மான்கள். கொஞ்சம் அரசு பார்த்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணுங்க. அதாவது இந்த மயில்களினுடைய தொல்லை முதல்ல ஓவராக இருக்கிறதுனால எந்த விவசாயமே பண்ண முடியறதில்ல. காய்கறிகள் பயிர் வகை எதுவுமே போட முடியல, அழிச்சிட்டு போயிடுது. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக புதுவித தொல்லை மான்கள் நீங்கள் ஆரம்பத்துலேயே முதிச்சு எறிஞ்சிட்டு கொழுந்துலேயே இருக்கிறதுலே கடிச்சு தின்னுட்டு போயிடுது. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அரசு பார்த்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து இதில் கொஞ்சம் விரட்டி விடணும். ஏதாச்சும் மலைங்காட்டு ஏரியாவுக்கு விரட்டி விடணும், இல்லை பிடிச்சிட்டு போய் ஜூலுக்கே இதை விடணும். அப்போ தான் ஏதாச்சும் ஓரளவுக்காவது நம்ம விவசாயம் பண்ண முடியும். மக்கள்ஸ் அப்புறம் விவசாயத்தை எப்போவுமே பெருமையாக சொல்லணும்னு தான் ஆசை. பட் இப்போ பார்த்திங்கன்னா கவலையாக தான் சொல்கிற நிலமையில் இருக்குது. சரியான நேரத்துக்கு மழை இல்லை. அப்படியே மழை இருந்தாலுமே நம்ம ஏதாச்சும் செஞ்சுருக்கும்போது எப்போ மழை தேவைப்படாதோ அப்போ தான் மழை பெய்யும், இருக்கிறத அழிக்கிறதுக்கு. மழை இல்லாத காரணம் அது நாம தான். என்னென்னு கேட்குறீங்களா? இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டியாச்சு, ஃப்ளாட் போட்டாச்சு நிலங்களுக்கு. அப்புறம் எப்படி மழை பெய்யும்? படா இல்லைங்களா? இருக்கிற மரங்களெல்லாம் வெட்டிட்டு ஃப்ளாட் போட்டு அப்புறம் எப்படி மழை பெய்யும்? மழை பெய்யறதுக்கு முக்கிய ஆதாரமே பார்த்திங்கன்னா மரங்கள் தான். ஸோ புதுசாக மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கணும். முடியாத பட்சத்துக்கு இருக்கிற மரங்களையாவது வெட்டாமல் இருக்கணும் நண்பாஸ். ஸோ அப்போ தான் எதிர்கால சந்ததிகளாவது அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும். திரும்ப நாமளும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். எதிர்காலத்தில் அந்த மரக்கன்றுகள் நடுற பணிகளை நாம் செய்யணும். தற்போது நம்மளுடைய சூழ்நிலை அந்தளவுக்கு இல்லை. கொஞ்சம் முன்னேறினதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த மாதிரி சேவைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. கண்டிப்பாக செய்வோம். ஓகே நண்பா, நம்ம நண்பர் தான், எல்லாம் ஒரே இனம் தானே. தண்ணி காட்டியாச்சு, நவுத்து கட்டிட்டு கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. ஸோ மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் நண்பன் வெள்ளக்கோல் முருகேஷ். நன்றி நண்பா.